அதாவது அடிமைத்தனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்கே தெரியுமா? தொழிலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடிமைத்தனம் என்பது தொழில் செய்கிற இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ அங்கே மேலதிகாரியாக இருக்காங்க, முதலாளி இருக்காங்க, தொழிலாளி இருக்காங்க. அங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு தொழிலில் நம்ம நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே நாம் இருக்கணும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தான் ஒரு மருத்துவமனை ஒரு மருத்துவமனை இருக்காங்க, மருத்துவர் இருப்பார், செவிலியர் இருப்பார், அப்புறம் இப்போ துப்புரவு பணியாளர் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, கம்பவுண்டர் இருப்பாங்க, மருந்து கொடுக்குறவர் இருப்பார். அப்போ தான் ஒரு மருத்துவமனை செயல்பட முடியும். அப்போ அடிமைத்தனம் என்பது என்னென்னா ஏற்றத்தாழ்வுகள். இதெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள். ஒரு மருத்துவர், செவிலியர், துப்புரவு பணியாளர் ஏற்றத்தாழ்வுகள் என்பது ஒரு மருத்துவர் சொல்கிறத இவர் செஞ்சாகணும். யார்? அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவர் அவருடைய அதிகாரத்துக்கு மற்றவங்க எல்லாருமே கட்டுப்பட்டவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அடிமைத்தனம் தான் இது ஒரு அடிமைத்தனம் தான். அவர் சொன்னால் செய்யணும். இப்போ ஒரு முதலாளி சொன்னால் தொழிலாளி செய்யணும். ஒரு முதலாளிக்கு பயப்படணும். அப்போ இது என்னது? இது அடிமைத்தனம் தான் இது. ஏன்னா ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அது அன்பு சார்ந்தது. ஒரு அம்மா பையனை திட்டுறாங்க, ஒரு வேலை சொல்கிறாங்க. அப்போ பையன் நான் செய்ய மாட்டேன்னு கூட சொல்லலாம், இல்லை நான் அப்புறமா செய்கிறேன்னு கூட சொல்லலாம், நான் செய்யவே மாட்டேன், வேறு யாராவது போய் பாரு, இந்த மாதிரி ஏன்ட்டு சொல்லாது, உன் மேலே நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி சொல்ல முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ செஞ்சு தான் ஆகணும். அந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, செஞ்சு தான் ஆகணும். இதுதான் தொழிலில் உள்ள அடிமைத்தனம். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம அப்படி செஞ்சு தான் ஆகணும். நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலையிலே ஒரு அலுவலகத்திலே நம்ம வேலை செஞ்சு தான் செய்கிறோம். ஒரு வேலை செய்ய தான் செய்கிறோம். எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க, மேலதிகாரி இருப்பாங்க, முதலாளி இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறத இவங்க கீழே உள்ளவங்க செஞ்சு தான் ஆகணும். செய்ய மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல்களும் செயல்பட்டுட்டு இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம்னா அங்கே முதல்ல தலைமை ஆசிரியர் இருப்பார், கீழே மற்ற ஆசிரியர் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டு தான் ஆகணும். அப்போ இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனத்தையே ஏற்றுக்கொண்டாச்சு, முறைப்படுத்தப்பட்ட ஒரு அடிமைத்தனம். அப்படி இருந்தால் தான் நம்மளால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்க முடிஞ்சது, ஆடம்பரமாக வாழ முடிஞ்சது. நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டடங்கள், இந்த கட்டடத்தை எப்படி கட்டுறாங்க? ஒரு கொத்தனார் சொல்கிறத சித்தாள் கேட்கணும். கேட்கலன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அந்த கட்டடத்தை கட்ட முடியாது. அதுபோல் தான் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், மேலதிகாரி சொல்கிறத கீழதிகாரி கேட்டாகணும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். ஆனால் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தில் அந்த அடிமைத்தனம் விடக்கூடாது. மனைவியை கணவன் நான் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும், நான் எப்போ சொன்னாலும் சரி நீ எனக்கு டீ போட்டு தான் கொடுக்கணும், இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கணவன் மனைவியை அடிமைப்படுத்துகிறான் பாருங்கள். இதுதான் இந்த அடிமைத்தனம் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. நீ தொழில் செய்கிற இடத்துல விட்டுட்டு வந்துரு. இங்கே குடும்ப உறவுகளில் அடிமைத்தனம் என்பதே இருக்கக்கூடாது. இங்கே அன்பு தான் அதிகாரம் செலுத்த வேண்டும். அன்பு தான் அதிகாரம் செலுத்தணும். ஒரு மனைவிக்கு உரிமை, இப்போ ஒரு மனைவி இருக்க, அதனால் அப்போ எப்படி நம்ம குடும்பத்தில் அடிமைத்தனம் இல்லாமல் பார்த்து கொள்வது? இப்போ தொழில் செய்கிற இடத்துல அடிமைத்தனம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ நம்ம குடும்ப அமைப்பில் அந்த அடிமைத்தனம் வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். இப்போ ஒரு மருத்துவமனைன்னா மருத்துவர் சொல்கிறத மற்றவங்க கேட்டு தான் ஆகணும். செவிலியர் கேட்கணும், செவிலியர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு கீழே உள்ளவங்க கேட்டு தான் ஆகணும். அப்போ தான் ஒரு மருத்துவமனை செயல்படும். ஆனால் ஒரு வீட்டில் கணவனுக்கு தேவையான உணவை மனைவி கண்டிப்பாக சமைச்சே போடணுமா? எல்லாம் அந்த குடும்பம் செயல்படாதா? கணவனுடைய ஆடைகளெல்லாம் மனைவி துவைச்சே போடணுமா? இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பெண்கள் செஞ்சு தான் ஆகணுமா? அப்போ தான் அந்த குடும்பம் செயல்படுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அவங்கவுங்க வேலையை கணவன் தனது ஆடைகளை துவைக்கலாம், கணவன் தனது உணவை தானே சமைக்கலாம், மனைவி தனக்கான உணவை மட்டும் தானே சமைத்து கொள்ள வேண்டும், தனக்கான உடையை மட்டும் தானே துவைத்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் செயல்படணும். அந்த அடிமைத்தனத்தை இங்கே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாது. அப்படி தான் நம்ம அடிமைத்தனம் என்பது தொழிலில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே தவிர வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. அப்போ இதன் மூலம் குடும்ப அமைப்பை பாதுகாக்க முடியும். நம்ம குடும்பத்தையும் தொழில் செய்கிற இடமா மாற்றிட்டோம். இவன் ஆண் என்ன பண்ணுறா, நீ வீட்டிலே வேலை பாரு, வெளியில் வேலை பார்க்காத, வீட்டுக்குள்ளே வேலை பாரு, வீட்டெல்லாம் தூய்மை செய்யி, துணியை துவைச்சி போடு, சமைச்சு போடு, உனக்குன்னா நீ வெளியே போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தேவையான சம்பளம் பணம் எல்லாம் நானே தந்துடுறேன், உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு தேவையானது சாப்பாட்டுக்கு எல்லாம் நானே செலவு பண்ணுறேன், என்னுடைய சம்பளத்துலேருந்து நீ எடுத்துக்கோ, நீ செய்கிறதுக்கு தான் நான் வீட்டிலே வேலை செய், வெளியில் செய்கிற வேலையை வீட்டிலே செய்ய, உனக்கு தேவையான பணம் சாப்பாடு எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், என் சம்பளத்துலேருந்து உன் செலவை நான் பார்த்துக்கிறேன். இப்படி தொழில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஆண்கள் முதலாளி ஆகிட்டாங்க.
பெண்கள் தொழிலாளி ஆயிட்டாங்க. எதனால் அப்படின்னா அவரோட வந்து ஆண்களுக்கு எல்லா ஆண்களுக்கும் ஒரு முதலாளி ஆகணுங்கிற ஆசை. அப்போ வெளியில் ஆக முடியல, எல்லாத்துக்கும் சுயதொழில் பண்ண முடியாது, எல்லாராலையும் முதலாளி ஆக முடியாதா, சரி வீட்லேயாவது நம்ம வந்து முதலாளி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பெண்களை தொழிலாளியாக ஆக்கிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்போது அடிமைத்தனத்தை வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் அந்த அடிமைத்தனத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அவரவர் வேலையை செய்கிறதுனால அவங்கவுங்க துணியை அவங்களே துவச்சிக்கணும். அதனால அந்த குடும்ப உறவில் அன்பு குறைஞ்சிருமா? கூடும், இன்னும் அதிகரிக்கும், மரியாதை அதிகரிக்கும். இப்போ மற்றவங்க வேலையெல்லாம் பெண்கள் செய்கிறனால தான் அங்கே வந்து அன்புங்கிறதே இல்லை. ஏன்னா நீ அன்பாக பார்க்கல, அடிமையாக பார்க்குற. உன் மனைவியை அடிமையாக பார்க்குற. பெண்கள் என்ன பார்க்குறாங்க? நமக்கு சம்பாதிச்சு தருகிற ஒரு அடிமைகளாக ஆண்களை பார்க்குறாங்க. ஒருத்தர் அடிமையாக பார்த்துக்கிறாங்க, ஒரு அன்பாக பார்த்துக்கிறது கிடையாது. அடிமைகளுக்குள் நடக்கிற ஒரு அன்பு பரிமாற்றமாக தான் இருக்குது இங்கே. அந்த மாதிரி அப்போ அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் அது தொழில் செய்கிற இடத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. அன்பு தான் அதிகாரம் செலுத்த வேண்டும். ஓய்வாக இருக்கணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் வந்து அந்த குடும்ப அமைப்பில் அந்த அடிமைத்தனம் என்பது இல்லாமல் ஒரு சுயமரியாதை இருக்கும், வாழ்க்கை எளிதாக இருக்கும். அவங்கவுங்க வேலையை மட்டும் அவங்கவுங்களே செஞ்சுக்கலாங்கும்போது ஜாலியாக இருக்கும் அந்த வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்பது ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஆண்கள் சோம்பேறியாக இருக்கிறான், அவனுக்கு நல்ல பண்பே இல்லை, சோம்பேறியாக இருக்கிறான். பெண்கள் பார்த்தா 24 மணி நேரம் வீட்டில் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கடின உழைப்பாளி ஆகிட்டாங்க, அதில் வேறு அடிமையாக வேறு ஆகிட்டாங்க. அப்போ கடினமாக உழைக்கும்போது எப்போவும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற பெண்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். ஆண்கள் சும்மாவே இருக்கிறான், அவன் ஒரு பயந்து போயிருப்பான். ஏன்னா அது ஒரு குற்றம் இல்லை, சும்மாவே இருக்கிறது. அவங்க வேலையை கூட அவன் செய்ய மாட்டேங்கிறான். பெண்கள் அடுத்தவங்க வேலையை செய்யும்போது அவங்களுக்கு பயங்கர கோபம். நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க போலுக்கு, அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களாம் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை ஒரு அடிமையாக பயன்படுத்தி அவங்க மட்டும் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம தலைவிதி. இது ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் நம்ம வாழ்நாள் முழுதும் நாம் வந்து தினமும் காலையில் எழுந்துச்சு சமைக்கணும். இதுக்கு ஒரு விடுமுறையே கிடையாது. விடுமுறை இல்லாமல் தினமும் சமைக்கணும், தினமும் மத்தியானம் சமைக்கணும், தினமும் நைட்டு சமைக்கணும், அப்புறம் தினமும் துணி துவைக்கணும், தினமும் வீட்டை பெருக்கணும். இதுக்கு ஒரு விடுமுறையே கிடையாது. விடுமுறை இல்லாத வேலையாட்களாக பெண்களை மாற்றிவிட்டு எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். நீங்கள் தினமும் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுவீங்களா? உங்களுக்கு விடுமுறை தேவை தானே. ஆனால் பெண்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்கன்னா அது விருப்பப்பட்டுலாம் செய்யல, அது ஒரு வேலை தான், அது தனது தொழிலாக நினைக்கிறாங்க. தனக்கு சம்பாத்தியத்துக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழிலாக நினச்சி தான் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் செய்கிறாங்க. அதனால் வந்து அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் தப்பு, பெண்களை அப்படி செய்ய வைத்ததும் தப்பு. அடிமைத்தனத்தை வந்து அது தொழில் செய்கிற இடத்துல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே தவிர வீடுகளில் அடிமைத்தனம் வரவே கூடாது. அதற்கு என்ன தீர்வு? அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும்.